I am asking this very question to so-called Satyam TV and so-called ministry. எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்குறீங்களா? ஜீசஸ் ரெடீம்ஸ் அண்ட் மோகன்சி லாசரஸ் அண்ட் சோ பீப்புள். உங்ககிட்ட இந்த கிறிஸ்டியன் எத்திக்ஸை கேட்குறேன். நம்முடைய சகோதரின் ஒருவன் விழுந்து போயிட்டான், விழுந்து போனதை கொண்டாடாமல் இருக்கலாம். நீ வருத்தப்பட்டு கையை கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வருத்தப்பட ஒரு கொண்டாடாமலாம இருக்கலாம் இல்லையா? அது என்னையா உங்க சத்தியம் டிவியில பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு உலகம் முழுசும் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்கள சிலர் கேட்கலாம், என்ன பாஸ்டர் அவன் இன்னைக்கு மொபைல் வச்சிருக்கான், மொபைல்ல யூடியூப்ல வந்துட்டு லைவாவே டெலிகாஸ்ட் பண்ணிடுவான், சத்தியம் டிவியில பண்றதுல என்ன தப்பு? ஒரு சில நண்பர்கள் ஒரு முறை கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. என்ன தப்புன்னு சொல்லட்டுமா? கிறிஸ்துவர்களின் அடையாளம் என்று சொல்லிக்கொண்டு இவர் விழுந்து போனால், யார் விழுந்து போனதாக அர்த்தம்னா கிறிஸ்துவின் பெயர் அந்த இடத்துல விழுந்து போகிறதா தான் அர்த்தம். ஏன்னா இன்ன வரைக்கும் அவர் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு தான் பாடல் பாடினார், கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டுதான் ஊழியம் செஞ்சார், கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டுதான் மத போதகம் செஞ்சார். அப்படி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இப்ப விழுந்து போயிட்டாருன்னா அவங்க அப்பாவுக்கு, இவனுக்கு, இவனுடைய மனைவிக்கு, பிள்ளைக்கு மட்டும் அவமானம் வருமா? யோசிக்கிறவன் சரியா யோசிக்கணும். அப்ப யாருடைய பேருக்கு களங்கமாகுது? கிறிஸ்து என்ற நாமம் அங்க தூஷிக்கப்படுது. அதுதான் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்தியம் டிவிக்கு அது அறியாமல் இருப்பது எப்படி? அப்போ ஒரு கிறிஸ்துவ சேனல் ஆகிய சத்தியம் டிவி, நீங்கள் இப்படி ஒரு அருவருப்பான காரியத்தை திரும்ப 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 உங்களுடைய பழிவாங்கும் அருவருப்பான இருதயத்தை கனப்படுத்துவதற்கு, இன்னும் அசிங்கமா சொல்லலாம், ஆனா ஒரு ஊழியனாக ரொம்ப அசிங்கமா பேசக்கூடாதுன்றதுக்காக கவனமா வார்த்தையை பேசுறேன். இந்த சத்தியம் டிவி என்பது ஆட்டுத்தோலை போர்த்தின 100% ஓனாயாக என் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு தெரியல மற்ற கிறிஸ்தவர்களுக்கோ, சத்தியம் டிவியின் வியூவர்ஸுக்கோ, ஃபேன்ஸுக்கோ, இல்ல சத்தியம் டிவிக்கே பிலீவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கோ எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கண்ணுக்கு, என் கண்ணை பொறுத்த அளவுக்கு சத்தியம் டிவி பழி வாங்குகிறது.